சமீபத்தில் தமிழகத்தையே மிகப்பெரிய அளவு உலுக்கி இருக்கக்கூடிய திருபுவனம் அங்கே இருக்கக்கூடிய வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தில் மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய மனுக்கள் எல்லாம் ஆற்றில் வீசப்பட்டிருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவு ஒன்று விட்டுருக்காரு. குறிப்பாக அந்த வீடியோ பதிவில் என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டமானது ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படும் ஒரு 45 நாளில் அப்படின்ற ஒரு அறிவிப்பானது வெளிவந்து மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் பட்டா சிட்டா ஆதாரில் அட்ரஸ் மாற்றணும், ரேஷன் கார்டு மாற்றணும், ரேஷன் கார்டு வேணும், இப்படி பல்வேறு விதமான, அது மட்டும் இல்லாமல் உரிமை தொகைகள், மகளிர் உரிமை தொகை வேணும், அப்புறம் பார்த்திங்கன்னா விதவைகள் அவங்களுடைய உதவித்தொகை வேணும், அது மட்டும் இல்லாமல் வயது முதிர்ந்தோர் அவர்களுடைய உதவித்தொகை வேணும், மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான உதவித்தொகை வேணும், அவங்களுக்கான அடையாள அட்டை வேணும், இப்படி பல்வேறு விதமான ஆவணங்களை ஒரே இடத்துல நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பானது திமுக அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நம்பி பல்வேறு தரப்பட்ட மக்களும் மிகப்பெரிய அளவு வரிசையில் நின்று அங்கே போய் முகாமில் போய் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சூழல் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருபுவனத்தில் வைகை ஆற்றில் ஒரு பேப்பர் பண்டல் ஆனது மிதந்துட்டு வந்துட்டு. அந்த பேப்பர் பண்டல் என்ன அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கும்போது, உங்களுடன் ஸ்டாலினில் மக்களுடைய குறைகளாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மனுக்களானது ஆற்றில் வீசப்பட்டிருக்குது. இந்த ஒரு சம்பவமானது மனு கொடுத்துருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது. அதாவது நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்பா அப்படின்ட்டு நம்பி போயிட்டு மனுவை கொடுத்து கடைசியில் எதுவுமே நடக்காது, எல்லாமே குப்பைக்கு தான் போயிருக்குது அப்படின்ற மாதிரி. இது ஏதோ ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சிகள் மாதிரி. அதாவது பெருசாக செலவு பண்ணி பயங்கரமாக பார்த்திங்கன்னா செட்டெல்லாம் போட்டு நாங்கள் உங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லி கடைசியில் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய வகையில் ஒரு செயலானது இருக்குது அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவு மனு கொடுத்துருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு செயலை கண்டித்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவர்களினுடைய அஸ்தியை கரைப்பதற்கு போல இந்த ஒரு செயல் திமுக அரசாங்கமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யாராவது அந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த ஒரு முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கிறீங்களா? கோரிக்கை மனுவானது தற்பொழுது எந்த செயல்பாட்டில் இருக்குது? உண்மையிலே அவங்களுக்கு வாங்கிருக்கக்கூடிய மனுக்கள் மீது நடவடிக்கைகானது எடுத்திருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தோணுச்சு, அதாவது இந்த பற்றி நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு எதுவும் தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.